அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐடி அதிகாரிகள் காரை உடைத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி சகோதரர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்திரன். வணக்கம் சந்திரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். வருமான வரித்துறை அதிகாரி பணிச்செய்ய விடாமல் தடுத்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பிரசாத் அசோக்குமார் தொடர்ந்த வழக்கில் 2023 ஆண்டு நடைபெற்ற நிகழ்வின் போது மனுதாரர் சம்பந்தப்பட்ட இடத்தில் இல்லை, பிரச்சனை செய்ய தூண்டியது இந்த வழக்கில் சேர்க்கப்பட்ட மனுதாரர் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரியாத வழக்கை நாளைக்கு ஒத்தியிட்டு மதுரை அமர்வு கூறியுள்ளது. 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கின்ற வழக்கில் தற்போது காவல்துறை நடவடிக்கை இருப்பது ஏன்? கொலை வழக்குகளிலே மறுநாளே பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதாக நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார் இந்த மதுரை அமர்வு முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். அதில் கடந்த 2023 மே 26 கரூர் மாரப்ப குணசேகரன் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் தவறான வார்த்தை பெற்றதாகவும் அவர்களை லேப்டாப் மற்றும் 5 பெண் கைகள் பதிவு சென்றதாகவும் கூறி வருமான வரித்துறை உதவி இயக்குனர் அளித்த புகாரின் அடிப்படையில் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நான் கரூர் எம்எல்ஏவின் சகோதரர். தற்போது ஆட்சி மாறியிருப்பால் அரசியல் நோக்கத்தில் என்னை கை சிக்க வைக்க நோக்கி வழக்கில் சிக்க வைத்த இந்த வழக்கில் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க முன்ஜாமீன் வழங்குவது என கோருகின்றார். இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பு 2023 ஆண்டு நடைபெற்ற நிகழ்வு மனுதாரர் சம்பந்தப்பட்ட இல்லை என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் கூடுதல் கால அவகாசம் வழங்குமாறு கோரப்பட்டது. அதற்கு நீதிபதி 3 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கும் இந்த வழக்கில் தற்போது கால நடவடிக்கை ஏன்? கொலை வழக்குகளை மறுநாளை பதிவு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுப்பி வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைத்துள்ளனர். நன்றி சந்திரன், உங்க தகவல்களுக்கு. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.